ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டெல்டா டைலரிங்க்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போது தைச்சி காமிக்கிறேன். ஸ்டிச் பண்ணுறது எப்படி, ஜட்டி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நம்ம தைக்க போகிறோம். ஓகேங்களா? இது சின்ன மடிப்பாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்படி கால் ஓரத்தை முதல்ல தைச்சுக்கோங்க. சின்னதாக அப்படியே மடிச்சுட்டு வச்சுக்கோங்க. அடுத்த கால் தைச்சுக்கோங்க. சின்னதாக மடிச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிகினர்ஸுக்கு வரலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை கொஞ்சம் சின்னதாக மடிச்சுட்டு கை ஊசி வச்சு கூட நீங்கள் ஃபஸ்ட்டு டேக் பண்ணிவிட்டு இங்கே ரன்னிங் ஸ்டிச்சிங் சொல்லுவோம். ரன்னிங்னு ஓட்டு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மேலே தைச்சி பழகுங்க. இதுவுமே ஈஸி தான். ஆனால் இதே வரல, சின்னதாக மடிக்கிறதுக்கு எனக்கு வரல, மிஷின் பெடல் பண்ணிக்கிட்டு என்னால் பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்க ஓட்டு தையல் போட்டுட்டு அதுக்கு மேலே இப்படி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரெண்டு கால் உரமும் தைச்சிட்டு ஒரு பக்கம் ரெண்டு நல்ல சைடும் ஒன்றா வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரெண்டு சமமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது கெட்டி தையல். ஒரு மடிப்பு இன்னொரு மடிப்பு, ரெண்டு மடிப்பு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு கெட்டி தையல் போட்டுருங்க. ஒரு பக்கம் 1.5 இன்ச்சுக்கு ஒரு பக்கம் ஜாயின் பண்ணிட்டோம். இன்னொரு பக்கம் வந்து நாடா கோக்குறதுக்காக ஒரு 1.5 இன்ச்சு சின்னதாக மடிச்சு தைச்சுக்கோங்க. நூலெல்லாம் ஒட்ட கட் பண்ணுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். மேல் பக்கம் 1.5 இன்ச்சு நாடா கோக்குறதுக்காக சின்னதாக மடிச்சு தைச்சுக்கோங்க. இந்த ஓப்பன் பகுதியை விட்டுட்டு மீதியை ரெண்டையாக அவ்வளோதான். ஜட்டி தைச்சிட்டோம். இதுமாரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போது இது வந்து நாடா ஜட்டி, இது எலாஸ்டிக் ஜட்டி கிடையாது, நாடா ஜட்டி. அதுக்கு 1.5 இன்ச்சு ஒரு அகலத்தில் ஒரு நீளமாக கட் பண்ணிங்க. இது மாதிரி 2.5 மடங்கு இருக்கணும். வச்சுட்டு இதே மாதிரி தைச்சிட்டு நாடா கோர்த்து விட்டுருங்க. கோர்த்து விட்டிங்கன்னா ஜட்டி ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சந்தோஷம். நன்றி. ஓகே, பாய்.